தமிழ்நாடு முழுக்கவே திருமண பக்கமெல்லாம் குழந்தைகளுக்கு காய்ச்சல். பல இடங்கள்ல மருத்துவமனைகள்லாம் கூட நிரம்பி ஒழியுது. இது என்ன காய்ச்சல்? எப்படி திடீர்னு பரவுது? பருவநிலை மாற்றம் காரணமாக எல்லா வருடமுமே நமக்கு ஜூலை ஆகஸ்ட் மாதங்களுக்கு அப்புறமாக காய்ச்சல் குழந்தைகளுக்கு அதிகம் வருவது இயல்பு. இது எல்லா வருடமே நடக்கிறது. நமக்கு 2021களில் இது அதிகப்படி தெரியாத காரணம் என்னென்னா, குழந்தைகள் எல்லாம் வீட்டில் இருந்தாங்க, பள்ளிக்கூடம் செல்லவில்லை, லாக்டவுன் இருந்தது, மால்கள், திருமணங்கள், இந்த மாதிரி கூட்டங்கள் அவாய்ட் பண்ணியிருந்தோம், எல்லோரும் மாஸ்க் அணிந்திருந்தார்கள். அதனால இந்த குழந்தைகளுக்கு காய்ச்சல் வருவது அதிகரிக்கவில்லை. பெரியவங்களுக்கு ஒரு மாதிரி காய்ச்சல் வந்தா கூட ஓரளவுக்கு சமாளிச்சிருவாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு காய்ச்சல் வந்தா பெரியவங்களே ஒரு மாதிரி பயந்துடுறாங்க. இதுல இந்த காய்ச்சலுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கா? வீட்லயே இந்த காய்ச்சல் வந்தா எத்தனை நாளைக்கு இருக்கலாம்? மருத்துவரை பாக்குறது, அட்மிஷன் அப்படிங்கிறதுலாம் இதுல தேவையா? சரி, இதுல பாத்தீங்கன்னா இப்ப டெங்கு ஜுரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரியவங்களை விட குழந்தைகளுக்கு தீவிரம் அதிகமாக இருக்குது. அதுவும் சின்ன குழந்தைகளுக்கு, 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தீவிரம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அதிக எடையுள்ள பருமன் உள்ள குழந்தைகளுக்கும் இது தீவிரமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளூன்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு சில குழந்தைகளுக்கு சாதாரண ஒரு தொண்டை வலியோட போய்விடும். சில குழந்தைகளுக்கு மூக்கிலிருந்து நீர் வடிதல் மட்டும் ஒரு இருமல் இருக்கும். சிலவர்களுக்கு அதிகபட்ச காய்ச்சல், சளி இருக்கும். ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். குழந்தைகளுக்கு வர்றப்போ இந்த மாதிரி தீவிரமாக வர்றப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி குழந்தைகள் மட்டும் இல்லை, அவர்களை சேர்ந்தவர்கள் எல்லாருமே அதனால் கஷ்டப்படுவாங்க. அதனால தான் நீங்கள் காய்ச்சல் நாங்கள் என்ன சொல்கிறோம், முதலில் நீங்கள் ஒரு அருகில் உள்ள மருத்துவமனையை நாடி அங்குள்ள குழந்தைகள் நல்ல மருத்துவரை பாருங்கள். நீங்கள் உடனே போய் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு மாத்திரையை வாங்கி கொடுத்துட்டு குழந்தையை வீட்டில் வைப்பது ரொம்ப தவறு. அந்த மருத்துவமனையை நீங்கள் மருத்துவரை நேரில் பார்த்தா தான் அவர் டெஸ்ட் பண்ணுவார். இது டெங்குவோட அறிகுறியா அல்லது ஃப்ளூவா இல்லை சாதாரண வைரல் காய்ச்சலா அல்லது நம்ம 2 நாள் கழிச்சு திருப்பி பார்க்கணுமா. இந்த மாதிரி சில நேரம் பார்த்து இன்றைக்கு நல்லா இருக்க குழந்தை நாளைக்கு காம்ப்ளிகேஷன் வரலாம் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கலாம். அதனால அது ஒரு மருத்துவர் தான் டிசைட் பண்ணுவார். ரொம்ப சின்ன குழந்தைகள், அதிக காய்ச்சல் இதெல்லாம் இருந்தால் நாங்கள் கட்டாயமாக உள்நோயாளியாக அனுமதித்த தான் பார்ப்போம். ஏன்னா குழந்தைகள் விஷயத்தில் எந்தவித ரிஸ்க்குமே நாங்கள் எடுக்க மாட்டோம். இந்த காய்ச்சல் வந்த பின்னாடி என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்க. வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கான வழிகளே இல்லையா? வழிமுறைகள் இருக்கிறது. இப்போ நம்ம டெங்கு காய்ச்சலை முதல்ல எடுத்துக்குவோம். டெங்கு காய்ச்சல் ஒரு பரவுறதுக்கு காரணமே நம்மளுடைய மாஸ்கிட்டோ, கொசுக்கள். இதை நம்ம தடுக்கணும் இல்லையா? இது நம்மளுடைய தனி மனித ஒரு கடமையாக நினச்சி நம்ம வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கணும். நம்ம இந்த தேங்காய் சிரட்டை மற்றும் பழைய டயர், நம்ம ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி தேங்குற தண்ணீர், இது எதுவுமே நம்ம கண்டுக்காமல் விட்டோம்னா இதில் தான் அந்த கொசு உற்பத்தியாகி டெங்கு ஜுரத்தை பரப்புறது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இதெல்லாத்தையும் தவிர்த்து அந்த இடத்துல தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கிட்டாலே நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பக்கத்து வீட்டில் உள்ள குழந்தைகளுக்குமே டெங்கு வராது. ஏன்னா இந்த கொசுவானது 2.5 அடி வரைக்கும் பறக்கும். மற்றபடி இது சமதளத்தில் நிறைய இடத்துக்கே போகலாம். அதனால இந்த மாதிரி இருக்கிறப்போ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்மளை கொசு உற்பத்தியை தடுக்கணும். இது வந்த உடனே நீங்கள் முதல்ல பெற்றோர் என்ன பண்ணணும்னா குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வீட்டில் வச்சுக்கணும். இது என்ன பயன் தருதுன்னு சொன்னால், இந்த குழந்தைகளும் இம்ப்ரூவ் ஆகிறாங்க, அவர்களுக்கு தேவையான நீர். இப்போ டெங்கு ஜுரத்துக்கு முக்கியமே நீரன் ஓஆர்எஸ். ஸோ இந்த மாதிரி ஜுரம் வந்தோன்னே வீட்டில் வச்சுக்கிறனால இந்த குழந்தைகளுக்கு நம்ம பேரண்ட்ஸ் ஒழுங்காக நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கிறாங்க. மற்றது அவர்கள் குழந்தைகள் பள்ளிக்கூடம் போய் இருமும் பொழுதும் தும்மும் போது மற்ற குழந்தைகளுக்கு கொடுத்துறாங்க. இதையே தான் பெரியவர்களும் கடைபிடிக்கணும். ஒரு ஹை ஃபீவர், காஃப் இருந்தால் அலுவலகத்துக்கு போகாமல் தவிர்த்தால் இவர்களால் இன்னும் கொஞ்சம் பேர் பாதிக்கப்படுவதுடன் இவர்களுடைய உடம்புமே ஒரு ரெஸ்ட்னால சீக்கிரம் முன்னேறும். காய்ச்சலுக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் மருத்துவமனையிலேயே ஒரு ஸ்பெஷல் வார்டெலாம் கூட ஓப்பன் பண்ணிருக்கீங்க. காய்ச்சல் இருக்குது, ஓகே, யாருக்கெல்லாம் அட்மிஷன் அப்படிங்கிறது அவசியம்? மிக சிறிய குழந்தைகள், அதாவது 1 வயதிற்கு உட்பட்ட 6 மாதம் உட்பட்ட குழந்தைகள் எப்படின்னா இந்த நிமிஷம் நல்லா இருப்பாங்க, இன்னும் 2-3 மணி நேரத்திலேயே அவர்களுக்கு காய்ச்சலோட வீரியம் அதிகமாகலாம். அதனால மிக சிறிய குழந்தைகளை நாங்கள் நிச்சயமாக உள்நோயாளியாக தான் பார்ப்போம். பெரிய குழந்தைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா விளையாடுறாங்க, அவருடைய பல்சஸ் நல்லா இருக்குது, அவர்களுடைய உடம்பு நல்ல வார்மாக கதகதப்பாக இருக்குது, அவர்களால் நீர் உட்கொள்ள முடியுது, அப்படி இருக்க பட்சத்தில் அவர்களை நம்ம வீட்டுக்கு அனுப்பி அவரை வீட்டிலே வச்சு நல்ல நீர் சத்து கொடுத்து பார்க்க சொல்லுவோம், காய்ச்சல் மாத்திரை கொடுப்போம். ஆனால் அவர்களுக்கு நாம் ஒரு இது சொல்லி அனுப்புவோம், அதாவது ஆபத்தின் அறிகுறிகள்னு சொல்லி கொடுப்போம். எப்பெல்லாம் நீங்கள் உடனே திரும்பி வரணும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷஸ் வருது, கை கால் சில்லிட்டு போதல், இந்த மாதிரிலாம் இருந்தால் உடனே வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதிக இருமல், அதிக காய்ச்சல் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள் கட்டாயமாக உள்நோயாளியாக தான் பார்ப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு வியாதியை முன்னிட்டும் அதனோட ஃபைண்டிங்ஸை பொறுத்தும் நாங்கள் உள்நோயாளியை அனுமதிக்கிறோம். குழந்தைகளுக்கு காய்ச்சல்னு வந்துட்டா உடனடியாக டெஸ்ட் எடுக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியமா, இல்லை ஒரு 3 நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப அதிக காய்ச்சல் இருக்க குழந்தைகளுக்கு மட்டும் நாங்கள் அன்னைக்கே பண்ணுறோம். ஏன்னா ஒரு பேஸ்லைன் டெஸ்ட் நமக்கு அவசியம். இப்போ 103 டிகிரி காய்ச்சல் அடிக்கிறது, அந்த குழந்தைக்கு இன்னைக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுறோம், எல்லாமே நார்மலாக இருந்தாலும் இது நம்மளோட பேஸ்லைன். அதுக்கு அடுத்தடுத்த நாள் அந்த கவுண்ட்
கவுண்ட்ஸ் மாறலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஓபிலையும் ஒரு செல் கவுண்ட்டை வச்சுக்கிறோம், வார்ட்லேயும் வச்சுக்கிறோம். ஸோ தட் அவங்களுக்கு நம்ம எப்போ தேவையோ அப்போ நாங்கள் சில நிமிடங்களிலே எங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட் கவுண்ட்ஸை பார்த்துக்கிறோம். அதுமாரி ஒரு 2 நாள் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டெங்கு டெஸ்ட் தேவையா இல்லை நமக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸா டெஸ்ட் தேவையாங்கிறது அவர்களோட சிம்டம்ஸை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணணும். அவசரப்பட்டு நாங்கள் எல்லாருக்கும் எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறது இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.